அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். எங்களை தெரிந்தெடுத்தவரே மை துதிக்கிறோம். எங்களை அழைத்தவரே மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்க ஸ்லாக்கியத்தை தந்த தயவுக்காக மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து அவருக்கு நீதி செய்கிறவனே அவருக்கு உகந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி மக்கு பயப்படுற பயத்தோடு சரியான காரியங்களை செய்கிறவர்களாய் காணப்பட உகந்தவர்களாய், உமக்கு உகந்தவர்களாய் நாங்க ஒவ்வொருவரும் வாழ கிருபை செய்ங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 24வது வசனம். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான். இங்க முந்தின பகுதியில நம்ம வாசித்தோம். குறி சொல்ற ஆவி உடைய ஒரு பெண்ணை பவுலும் சீலாவும் சந்திச்சு அவட்ட இருந்த அசுத்த ஆவிய விரட்டினாங்க. அதனால அவளோட எஜமான்களுக்கு வர்ற பணம் ஆதாயம் தடைப்பட்டது. உடனே அவங்க கோபப்பட்டு இவங்க 2 பேரையும் பிடிச்சு இழுத்துட்டு கொண்டு அதிகாரிகள்கிட்ட கொண்டு விடுறாங்க, ரோம அதிகாரிகள்கிட்ட. அவங்க இவங்க 2 பேரையும் அடிச்சு சிறைச்சாலையில போட்டு சிறை காவலன்ட்ட அவங்கள பத்திரமா காவல் காக்கணும்னு கட்டளையிட்டான். இவன் என்ன செய்யறான், உள் காவல் அறையில போட்டு கால் 2யும் தொழு மரத்துல மாட்டிட்டான். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். முந்தின 23வது வசனத்துல அநேக அடிகளை அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நிறைய அடி அடிச்சாங்க. அப்ப சரீரம் முழுவதும் வேதனையா இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கூட அவங்க ஜெபம் பண்றாங்க, தேவனை துதிக்கிறத இங்க பாக்குறோம். துதித்து பாடினார்கள். அப்ப அவங்க உள்ளத்துக்குள்ள தேவனை நன்றியோடு துதிக்கிறத நம்ம இங்க பாக்குறோம். சுவிசேஷத்து நிமித்தம் பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்றத பாக்குறோம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனத்துல அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு ஆளுகை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றத வாசிக்கலாம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 29வது வசனத்துல பவுல் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, பாடுகளை படவும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல பவுல் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடியே முன்னே பிலிப்பு பட்டணத்தில் நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்துடனே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப பிலிப்பு பட்டணத்துல அவர் அநேக உபத்திரவங்களை சகித்தத அங்க சொல்லியிருக்காரு. அது இந்த இடம் தான். அப்ப இப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில கூட ஆண்டவரை துதிச்சு பாடினாங்க. அப்படி பாடும்போது, ஆண்டவரை துதிச்சு பாடும்போது காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். அவங்களோடு கூட சிறைச்சாலையில இருந்த அநேக சிறை கைதிகள் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஜெபம் பண்றத, பாட்டு பாடி தேவனை துதிச்சு ஆராதிக்கிறத, இதெல்லாம் சுத்தில இருக்கிற சிறையில காவல் வைக்கப்பட்டிருந்த கைதிகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. உடனே திடீர்னு சிறைச்சாலையில அஸ்திபாரங்கள்லாம் அசையும்படியா உடனே கதவுகள் திறவுண்டது. அந்த பூமி அதிர்ச்சினால சிறைச்சாலையோட கதவுகள் திறக்கப்பட்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று.
சிறையில இருந்த அத்தனை பேரோட கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். இப்பதான் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா கதவு திறந்திருக்கு. சிறைச்சாலைக்காரன் எல்லாம் கட்டப்பட்டிருந்தவங்க எல்லாம் ஓடி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் தன்னை தானே அழித்து கொள்ளும்படியா தற்கொலை செய்து கொள்றதுக்கு ரெடி ஆயிட்டான். கொலை செய்து கொள்ள போனான். பட்டயத்தை உருவி தன்னை தானே கொலை செய்து கொள்ள ரெடி ஆயிட்டான். பயந்து போனான். ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைய அவன் சரியா செய்யல. இப்ப ரோம அதிகாரிகள் இவன்கிட்ட கேட்பாங்க, இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, அதுக்கு முன்னாடி நம்மளே செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்தான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்ப கதவு திறந்திருக்கு, கட்டுகள் எல்லாம் இல்ல. இந்த சிறைச்சாலையில இருந்து ஒருத்தர் கூட வெளியே போல. பவுல் சொல்றத கேட்டு எல்லாரும் அங்க இருக்கிறத நம்ம இங்க பாக்குறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அங்க எல்லா காரியமும் நடைபெறுகிறத பாக்குறோம். இப்ப பவுல் பேசுறாரு, நீ ஒண்ணு செய்யாத, நாங்க எல்லாம் இங்கதான் இருக்கோம். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து சிறைச்சாலையில இருந்து அந்த ரூம்ல இருந்து உள்காவல் அறையில இருந்து வெளியே கொண்டு வர்றான். இப்ப அந்த சிறைச்சாலைக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுகிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அப்ப அவனுக்குள்ள உள்ளான மாற்றம் ஏற்பட்டு தானும் ரட்சிக்கப்படணும் அப்படின்ற எண்ணம் வந்ததுனால நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சேனா ரட்சிக்கப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்றாங்க. கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறாங்க அவனுக்கும் அவன் வீட்டுல இருக்கவன். ஏன்னா விசுவாசம் கேள்வியினால் வரும். வேத வசனத்தை கேட்கும் போது அவங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகும். அந்த விசுவாசம் அவங்களுக்கு ரட்சிப்புக்கு நேரா நடத்தும். அதனால வேத வசனத்தை போதிக்கிறாங்க. மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். உடம்பு முழுவதும் அடிகளால் ஏற்பட்ட காயங்கள் இருக்கு. அவங்க மேல வைத்திருந்த அன்புனால இப்ப கூட்டிட்டு போய் காயங்களை எல்லாம் கழுவுறான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். உடனடியா இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் உடனே எடுத்து அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யறாங்க. கிறிஸ்துவோடு கூட தங்களையும் இணைத்து கொள்கிறத நம்ம இங்க பாக்குறோம். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான். அதோட நிப்பாட்டல, தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்ல சாப்பாடு கொடுத்து தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான். ஆண்டவரை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கை மாறுது. இப்ப ஒரு பெரிய சந்தோஷம், மன மகிழ்ச்சியினால நிரப்பப்படுகிறான். பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். காலையில விடிகிறதுக்கு, ராத்திரியில இதெல்லாம் நடக்குது. காலையில விடியும் போது அந்த மனுஷரை விட்டு விடுங்கள்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சோல்ஜர்ஸ் அனுப்பி சொல்றாங்க. சிறைச்சாலைக்காரன்
பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலையாக்கும்படி அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடன் போங்கள் என்றார். நீங்க இப்ப புறப்பட்டு போலாம், உங்களுக்கு ஆர்டர் வந்துருச்சு, நீங்க விடுதலையாக்கப்பட்டுட்டீங்கன்ற செய்திய சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு சொல்றான். அதற்கு பவுல், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இவங்க மேல குற்றம் சாட்டப்பட்ட போது எதையும் விசாரிக்கல. உடனே அவங்க கலகம் பண்ணாங்கன்னு சொன்ன உடனே அவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடித்து சிறையில போட்டாங்க. இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலையாக்குகிறார்களோ? அப்படியல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான். ரகசியமா இப்ப விடுதலைக்கிறாங்க. தண்டனை கொடுத்தப்ப எல்லாருக்கும் தெரியுற மாதிரி செஞ்சாங்க. இப்ப விடுதலை ஆகும்போது ரகசியமா செய்யறாங்க. ஏன்னா இவங்க மேல குற்றம் இல்லைன்றத உணர்ந்து கொண்டதுனால இப்ப விடுதலை ஆக்குறாங்க. அப்படி இல்லை, அவங்க எங்களை வெளியே அழைத்துட்டு போய் விடணும், நாங்க குற்றமற்றவர்கள்ன்றத அவங்க எல்லாருக்கும் முன்னாடி வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார். சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமராய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது பயந்து வந்து, நாங்க ரோமர் அப்படின்னு சொன்னதுனால இந்த அதிகாரிகளுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. பயம் வந்ததுனால அவங்க உடனே அங்க கிளம்பி வர்றாங்க. பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி, முதல்ல இவங்க தான் அவங்கள அடிச்சாங்க, ஆனா இப்ப என்ன செய்யறாங்க? அன்பா பேசுறாங்க. தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். இந்த பிலிப்பு பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போயிருங்க, இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். சிறைச்சாலையிலிருந்து நேரா லீதியாள் வீட்டுக்கு போறாங்க. இதே அதிகாரத்துல 14வது வசனத்துல இந்த லீதியாள் ரட்சிக்கப்படும் குடும்பத்தாரோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றதை நம்ம வாசிக்கிறோம். இந்த லீதியாளோடு அங்க இருக்கிற சகோதரர்கள் விசுவாசிகளை கண்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அதுக்கப்புறம் அந்த பிலிப்பு பட்டணத்தை விட்டு அவங்க கடந்து சென்றதை பார்க்கிறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, பவுலும் சீலாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அநேக அடிகளை பட்டு துன்பங்களை சகித்தாலும் கால்கள் ரெண்டும் தொழு மரத்துல கட்டப்பட்டிருக்கு, உள்காவல் அறையில அடைக்கப்பட்ட சூழ்நிலையில கூட ஜெபம் பண்ணி தேவனை துதித்தார்கள். ஏன் கேள்வி கேட்கல, முறுமுறுக்கல, சந்தோஷமா இயேசுவுக்காக பாடுகளை சகித்தாங்க. அப்படி உபத்திரவத்துல பொறுமையா இருந்ததை நம்ம இந்த பகுதியில வாசிக்கிறோம். அது போல நம்மளும் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை சகிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த சூழ்நிலைகள்ல நம்மளும் பவுலும் சீலாவையும் போல ஜெபம் பண்ணி துதிச்சு பாடுகிறவர்களாய் காணப்படணும். அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல சிறைச்சாலை பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு கதவுகள் திறக்குது, கட்டுக்கள் கலன்று போது, இதெல்லாம் அந்த நேரத்துல கூட சுத்திலும் இருந்தவங்க இவங்க பாடினதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. சிறைச்சாலைக்காரன் இந்த கதவு திறந்து கிடக்கிறதையும் கட்டுண்டவர்கள் ஓடி போயிருப்பாங்கன்னு அவனா நினைச்சுக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ள நினைச்சான். அப்ப பவுல் சத்தமிட்டு சொல்றாரு, நீ ஒன்னும் உனக்கு கெடுதி செய்யாத, நாங்கெல்லாம் இங்கேதான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவன் பவுலும் சீலாவின் இடத்துல ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தை அவனுக்கு போதிக்கிறாங்க. அதை கேட்ட அவங்க உடனே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க. பவுல சீலாவையும் தங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுத்து எல்லாரும் தன்னோட வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான்.
அடுத்த நாள் காலையில இவங்களை விடுதலை ஆக்குறதுக்கு கட்டளை வருது. ஆனா பவுல் சொல்றாரு, எல்லாருக்கும் முன்பாக எங்களை அடிச்சு சிறையில போட்டாங்க, இப்ப ரகசியமா விடுதலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நேரா வந்து எங்களை வெளியே கொண்டு வந்து விடணும்னு சொன்ன உடனே, இந்த வார்த்தைகளை போர் சேவகர்கள் போய் அதிகாரிகள்கிட்ட சொன்ன உடனே அவங்க வந்து அவங்கள கூட்டிட்டு போய் பிலிப்பு பட்டணத்தை விட்டு வெளியே புறப்பட்டு போங்கன்னு கேட்டுக்கொண்டாங்க. சிறைச்சாலையில இருந்து வந்த பவுலும் சீலாவும் நேரா லீதியாள் இடத்துல போய், அந்த பிலிப்பு பட்டணத்துல இருந்த லீதியாள் இடத்துல போய் அங்க சகோதரர்கள் விசுவாசிகளை கண்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள திடப்படுத்தி தைரியப்படுத்திட்டு அங்கிருந்து புறப்பட்டு போனார்கள் அப்படின்றத தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துறோம். நாங்களும் கூட ஆண்டவரே, கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது ஏன் என்று கேட்காம முறுமுறுக்காம அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை, தைரியத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆண்டவரே, நாங்க உம்முடைய பிள்ளைகள். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்து மகிழ்ச்சியா இருக்க எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. உம்மை விசுவாசித்து நீங்க இலவசமாய் தருகிற அந்த ரட்சிப்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உமது நாமத்தின் நிமித்தம் பாடுகளை சகிக்க ஆண்டவரே அவங்களுக்கு பொறுமையும் கிருபையும் தந்து வழி நடத்துங்க. தைரியத்தை கொடுங்க. சுவிசேஷ பணியை தைரியமாய் செய்ய கர்த்தர் கிருபை தந்து வழி நடத்துங்க. அநேகர் ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து ஆண்டவரே விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.